விவேப் பற்றி யாருமே சொல்லாத ஒரு உண்மையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விவேப் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ளூ லைன் தான் விவேப்பு. விவேப் எப்போதுமே உங்களுக்கு தெரியும், இதில் கீழே இருந்துச்சுன்னா கேண்டில் ஸ்டிக்கில் கீழே இருந்துச்சுன்னா பை போவோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், கீழே இருக்குது, இங்கே நம்ம பை போகிறோம், ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி அது வந்து கீழே வந்துச்சுன்னா, விவேப் வந்து கீழே வந்துச்சுன்னா கேண்டில் ஸ்டிக்கு கீழே நம்ம வந்து செல் போகலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு செல் போகலாம், அது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் விவேப் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு நீட்டுக்கு ஒரு கோடு மாதிரி இருக்குது. அதில் வந்து விவேப் வந்து இப்படி இருக்குது, அதில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டுருக்கு இல்லையா. இந்த சமயத்தில் நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. அப்படி ட்ரேடு எடுத்தோன்னா அது கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் போய் முடியும். ஏன்னா இப்போ பாருங்கள், விவேப் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு மேலே போதோ கேண்டில் ஸ்டிக்கு அதே அளவுக்கு கீழே வரும். இப்போ நம்ம வந்து ஒரு கையில் ஒரு நூலை கட்டி சுற்றினோம்னா எந்த அளவுக்கு சுற்றுமோ ஒரு ஃபேன் மாதிரி, அதே மாதிரி அந்த அளவுக்கு மட்டும்தான் இது போகும். இது வந்து விவேப் பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்மளுடைய இஎம்ஐலாம் இருக்குங்க. இந்த இஎம்ஐலாம் பாருங்கள், ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. இந்த சமயத்துலையும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. எப்போ வந்து இந்த விவேப் வந்து இந்த இஎம்ஐ வந்து கட் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவேப் வந்து இங்கே இடத்துல கட் பண்ணியிருக்கு பாருங்கள், இது கட் பண்ணி போகணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் இருக்குது, கீழே வந்து விவேப் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்படி கட் பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க இது வந்து இந்த இடத்துல வந்து செல் போகலாம் அப்படின்னு. ஆனால் அது வந்து ஸ்கேல்பிங் மாதிரி போனால் தான் உண்டு. ஏன்னா இந்த இடத்துலலாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அவ்வளோ சீக்கிரம் இது உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கொடுக்காது. அதனால் இந்த மாதிரி அதுவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இஎம்ஏவை கட் பண்ணி கேண்டில் ஸ்டிக் மேலே போகும்போது அன்றைக்கு உள்ள அந்த ஹையை கட் பண்ணுறப்ப தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும், அதாவது ட்ரேட் எடுக்கணும். இப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 138க்கு மேலே போய் ட்ரேட் எடுத்தால் தான் அது வந்து சரியான இடம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இந்த கட் பண்ணோடனே அடுத்த கேண்டில் எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனால் அப்படி எடுத்திங்கன்னா அந்த கேண்டில்ஸ்லேருந்து அடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து அது ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தூரம் வைக்கணும். இப்போ இந்த இடத்துல 133க்கு எடுத்திங்கன்னா நீங்கள் அது கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது 125 வைக்கணும், 13 பாயிண்ட் வைக்கணும். இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு விக் வந்திருக்கு இன்றைக்கி. அன்றைக்கி அது இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கும்போது அது ஹையஸ்ட் ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 148 கொடுத்துருக்கு. அதாவது 132லேருந்து 149 வரைக்கும் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ பார்த்துங்க எத்தனை 21 பாயிண்ட்டு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எப்போதுமே இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து ஆர்எஸ்ஐ இருக்குது, அதுக்கு கீழே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கெல்லாம் மெயின்டைன் ஆகிட்டே வருது, ஒரு லெவலாகவே இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்குது பாருங்கள். அப்போ கீழே இறங்குதுன்னா என்ன அர்த்தம்னா நிறைய பேர் அதை வாங்குறாங்கன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு மார்க்கெட் இதிலிருந்து நல்லா மேலே போகுது. ஸோ இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். இதுதான் நம்ம முக்கியமாக விவேப்பை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பாருங்கள், திரும்பவும் அந்த விவேப்பில் நேற்று நீ காலையில் ஓப்பன் பண்ணது இங்கே இருக்குது, இந்த இடத்துல நம்ம ட்ரேடு கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நம்மளுடைய ரூல் படி விவேப் வந்து எங்கே வந்து நம்மளுடைய இஎம்ஐ கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேடே எடுக்க ஆரம்பிக்கணும். சரி, இந்த விவேப்பையும் கட் பண்ணுது, இந்த இடத்துல போய் இப்போ உடனே ட்ரேட் எடுத்துடலாமா அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல போய் எடுத்துடலாமா, எடுக்கக்கூடாது. அன்றைக்குள்ள அந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை கட் பண்ணும்போது தான் எடுக்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும்போது இப்போ 192க்கு மேலே தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். 192 ட்ரேட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே போடணும், 178 போடணும். ஸோ அப்போ அது கொஞ்சம் அதிகமான ஸ்டாப் லாஸ் தான் வரும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹைட்டை கட் பண்ணும்போது 192, 90, 93க்கு தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே 179, 180 போடணும், கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் வரும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு 240 கிடச்சிருக்கு. அப்போ 193லேருந்து 240 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்டு, 42ங்கிறது 50 பாயிண்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி இஎம்ஐ கட் பண்ணி விவேப்பை கட் பண்ணி இஎம்ஐ மேலே போகும்போது அது ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். 100% இதில் வந்து ப்ராஃபிட்டோட வெளில வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா
உங்கள் நண்பர்களை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த VWeb ஸ்ட்ராட்டஜியை 100 தடவை பாருங்கள். நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் எஜுகேஷ்னல் இதுதான் கொடுக்குறோம். நம்ம கோர்ஸோ அல்லது வேறு எதுவும் நடத்துகிறதெல்லாம் இல்லை. நான் கற்றுக்கிட்டதை, நான் பல வருடங்கள் அனுபவப்பட்டு கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நான் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன். இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட் எடுக்க முடியும், ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.